ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டையை பயன்படுத்தி ஒரு கறி மசாலா தான். ஆனால் அது ஆம்லேட்டாக செஞ்சு இந்த மாதிரி கிரேவியாக செமி கிரேவியாக செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைகளை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கரண்டி ஆம்லேட் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு, மிளகுத்தூள், வெறும் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் அதை மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி 2 தடவை பெரட்டி போட்டு நல்லா குழிக்கரண்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான கிரேவியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம குழிக்கரண்டியில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 4 முட்டைகள் எடுத்து சரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அகண்ட பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், இது ரெண்டுத்தையும் தாளிச்சிக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் தாளிக்க தேவையில்ல. கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரணும். அது வதங்கி வரத்துக்கு உப்பு சேர்த்துருங்க, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, அதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் வெந்து வரணும். நல்ல குழைவாக வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்து வச்சுருக்கிற ஆம்லேட்டை இதில் போட்டுடலாம். நீங்கள் வேணும்னா இதை லைட்டாக இப்படி திருப்பி போட்டும் நீங்கள் இந்த கிரேவியை பரிமாறலாம். நான் அப்படியே தான் பரிமாற போகிறேன். அந்த கிரேவியோடு எடுத்து இந்த ஆம்லேட்டோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. எல்லோருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம்.